எல்லாத்துக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்மளோட தளத்தில் வெறும் ஆன்மீக நிகழ்ச்சியை மட்டும் பார்த்துட்டு இருப்போம். முதல் முறையாக ஒரு மனித நேயத்தை பற்றி பேசலான்னு நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். நான் ஒரு என்ஜிஓவில் சென்னையில் பேஸாக இருக்கிற ஒரு என்ஜிஓவில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேருந்து நாங்கள் வயநாடு வந்து ஒரு 5-6 நாள் ஆச்சு. இங்கே வந்து பொதுமக்களை பார்த்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். இன்றைக்கி அந்த பாதிக்கப்பட்ட இடத்த பார்க்கறதுக்காக இங்கே வரும்போது தான் மனசு ரொம்ப ரணமாயிடுச்சு. சொல்ல வார்த்தை இல்லை, பேச முடியல. அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரோட கனவுகளும் அவங்களோட குழந்தைங்க, பெரியவங்க, அம்மா, அப்பா, தம்பி இது எல்லாத்தையும் இந்த மண்ணு காவு வாங்கி இதை முடித்து சாப்பிட்டு உட்காந்துருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அங்கங்கே பாருங்க, எப்படி நமக்கு வந்து ஒரு யானை வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை இந்த ஃப்ளட்டில் கற்று கொடுத்துருக்கு. பாதிக்கப்பட்டு மேலே வந்த மக்களை காக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அது அரணா நின்று தன்னோட இயல்பையை மாற்றிக்கிட்டு அதை பார்த்து அழுது அவங்களுக்கு ரெஸ்கியூ டீம் வந்து காப்பாற்றுற வரைக்கும் அரணா நின்று அவங்கள பாதுகாத்துச்சோ. அந்த மாதிரி இங்கே இருந்து தப்பிச்சு பொழைச்சி வந்த மக்களை நம்மளை காப்பாற்றுறது நம்மளோட கடமை. இந்த சைடு பார்த்திங்கன்னா என் பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது. இந்த ஃபேமிலி அந்த கார் வாங்கும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக அவங்க வந்து எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியுது. அந்த ஷோரூமில் போய் நின்று அவங்க எப்படி ஃபோட்டோ எடுத்து இந்த காரை வாங்கியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தா அதெல்லாம் எதுக்குமே ஆகாத மாதிரி நடக்குது. இந்த காரை வாங்கும்போது இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது கூட நமக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ வாழப்படுறது கொஞ்ச நாள் தான், மனித நேயத்தோடு வாழணும் அப்படிங்கிறதா நான் இங்கே இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு வார்த்தை வரல. இதோட